தான் எங்களை உடம்பு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சார் இங்கே பாருங்க. ஆந்திர மாநிலம் குப்பத்தை சேர்ந்த திரு முரளி அவர்கள் சுமார் 55 வயது மதிக்கத்தக்கவர். அவர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இங்கே அனுமதிக்கப்பட்டார். அந்த இரத்த கசிவை நிறுத்துவதற்கான சிகிச்சையை முற்படும் போது மூளைக்கு ரத்தம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தை ஒரு 20 நிமிடம் நிறுத்தி வைத்து மூளையினுடைய அந்த இரத்த கசிவை சரி செய்து பின்னர் அந்த இதயத்தை மீண்டும் துடிக்க வைத்தார்கள். இந்த சர்ஜரி நடக்கும்போது அவருடைய பாடி டெம்பரேச்சர் 34 18 எடுத்துட்டு திருப்பி சர்ஜரி முடிஞ்ச உடனே அதை ரீவார்ம் பண்ணி திருப்பி 34 எடுத்து இதை பண்ணியிருக்காங்க. இதில் எங்கள் டாக்டர்ஸ், நியூரோ சர்ஜரி டாக்டர்ஸ், அனஸ்தீசியா டாக்டர்ஸ், கார்டியோவாஸ்குலர் சர்ஜன்ஸு எல்லாரும் ஒரு 10-12 டாக்டர் இதில் ஒரு 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு இதை ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நரிவு நிர்வாகத்தின் சார்பாக என் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி இந்த அறுவை சிகிச்சை செய்யும்போது வழக்கமாக பாடி டெம்பரேச்சர் 32-34 இருக்கும். இதை 18 எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா மூளைக்கு சூடு இருக்கக்கூடாது, மூளை குளிர்ச்சியாக இருக்கணும். அதுக்காக 18 டிகிரிக்கு உடம்பு அந்த டெம்பரேச்சரை குறைச்சி அந்த சர்ஜரி முடிச்சு அப்புறம் திருப்பி பாடி பழைய டெம்பரேச்சர் அடிவாங்க, ரீவார்ம் பண்ணாங்க. Totally 8 hours, including மொத்தமாக 8 மணி நேரம். முதல்ல ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த ஹார்ட்டை நிறுத்துறது, அப்புறம் பிரெயின் சர்ஜரி, திருப்பி அந்த சர்ஜரியில் ஹார்ட்டை திருப்பி ரன் பண்ண வைக்கிறீங்க. 8 hours டோட்டல். இதில் இன்னொரு முக்கியமான பங்கை மறந்துட்டேன். எங்கள் மயக்கவியல் துறை நிபுணர்கள் திரு சரவணன், திரு ராஜசேகர், அவங்க 2 பேரும் இதில் ஒரு பெரும் பங்கு வகித்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதலும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வெற்றிகரமான குணமடைந்திருக்கும் திரு முரளி அவர்கள் உங்களிடம் ஒரு வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். நான் அன்னைக்கு 12 மணிக்கு சார் எங்கள் வீட்டுக்கு இருந்தோம். எங்கள் மிஸ்ஸஸ், எங்கள் பையன் எங்கள் கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை சார். மத்தியானமே நான் கீழே வந்துட்டு சார், பேக் சைடு வந்துட்டு எனக்கு ஐடியா இல்லை சார். அங்கே குப்பம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். குப்பம் ஹாஸ்பிட்டலில் உடனே நீங்கள் வெளியில் கொடுத்து போக சொன்னாங்க. எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஐடியா வரவே வேலூர் கிளவி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் டாக்டர். இங்கே வந்தேன் சார். நைட்டு ஒரு 12:30 மணி 1 மணி இருக்கும் சார். ஜாயின் ஆகிடும். அவங்க வந்த உடனே எங்களை கிட்டேருந்து ட்ரீட்மெண்ட் நல்லா செக் பண்ணாங்க சார். செக் பண்ணி எனக்கு ஆபரேஷன் நல்லா செஞ்சு வச்சு நல்ல விதமாக எங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க சார். இதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் நன்றி கடமை ரொம்ப கொடுத்துருக்கணும், கடுமையாக இருக்குது சார். அவர் ஃபாதர் டாக்டர் சார், 2 டாக்டர் சார் எங்களுக்கு கிட்ட பண்ணி கொடுத்தாரு. இவர் ஹெட்டில் பண்ணி கொடுத்தாங்க சார். ரொம்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நன்றியோட இருக்குது.